பேசுகிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பதாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இதற்கு மது ஒழிக்கப்பட்டதா சகோதரர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு என்று மதுரையிலே ஒரு தனி பார் திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு புது பீர் அறிமுகப்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் நம்ம வீட்டு ஆம்பளைகள் எல்லாம் தொடர்ந்து ஒரே சரக்கு போர் அடிச்சு அவங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அவங்க போதையிலேயே வச்சிருக்கணும்ல, அதனால புதிய பீர் புதிய பிராந்தி இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் அறிமுகம் செய்யப்படுகிறது. போராட குறைச்சதுக்கு சரக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் இன்றைக்கே முடிவெடுக்க வேண்டும் பெரியவர்களை தாய்மார்களை. நீங்கள் முடிவெடுத்தால்தான் இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் புரியோடு புரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல ஸ்டாலினுடைய மகன் உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ஒழிப்பதாக இருக்க வேண்டும். எத்தனை முதல் கையெழுத்து போடுவீங்க? 6 முதல் கையெழுத்து மதுரை ஒழிப்புறோம், இன்னொருத்தன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ஒழிப்புங்கிறான். ஆனா இவையெல்லாம் செய்தார்களா? இல்லை. இதனை பொறுத்த மட்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு பேச்சு. இன்னைக்கு சாரியுடைய தகப்பன் கருணாநிதி அவர்கள் 2006ஆம் ஆண்டு இதே மாதிரி சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கர் நிலம் வழங்குவோம் என்றார். ஆட்சிக்கு வந்துட்டார். யாராச்சும் 2 ஏக்கர் நிலம் அவருக்கு வாங்குவீங்களா? உங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்க முடியாது. ஏன்னா 1 சென்ட் நிலத்தில் கூட அவர் யாருக்கும் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு பெரியவர்களும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவி அனைவருக்கும் மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவோம் என்றார். ஆட்சிக்கு வந்து 30 மாத காலத்திற்கு பிறகு இன்றைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் 1 கோடி தாய்மார்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படவில்லை. தேர்தலுக்கு முன்பு சொல்லும் போதே சொல்ல வேண்டியதுதானே, தகுதி இல்லாத 1 கோடி பேருக்கு கிடையாது, நாங்கள் 1 கோடி பேருக்கு தான் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கும் என்று சொல்ல வேண்டியதுதானே. ஓட்டுக்காக இறைவன் பேசிவிட்டு இன்றைக்கு தாய்மார்களை ஏமாற்றக்கூடிய அரசாக ஸ்டாலினுடைய அரசு இருக்கிறது பெரியவர்கள். அதே போலத்தான் இன்றைக்கு மழை வெள்ளத்திற்கு பிறகு 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக வழங்குவோம் என்று சொல்லி வழங்கினார்கள். எவ்வளவு பேர் வழங்கினார்கள்? அன்பு சகோதரிகளை, தரைத்தளத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. முதல் தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய அருமையின் எடப்பாடி அவர்கள் கொடுத்த பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கினார்கள். யார் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கிறதோ அவர் அனைவருக்கும் 2500 ரூபாய் வழங்கினார். ஆனால் அப்போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2500 ரூபாய் பொங்கல் பரிசாக இந்த அரசு வழங்குகிறது, கூடுதலாக 1500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுதான் என்று சொன்னார். ஸ்டாலினுடைய கணக்கை பாருங்கள். 2500 ரூபாய் 1500 ரூபாய் சேர்த்தா மொத்தம் 4000 ரூபாய் தான் வருது. இந்த கணக்கு கூட தெரியாதவரை நீங்க முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்க செய்திருக்கிறீர்கள். எனக்கு முன்பு பேசுற அருமையன் நம்ம எம்எல்ஏ அவர்கள் சொன்னாங்க, அப்ப எனக்கு இந்த கணக்கு தெரியல. புரியா சொன்னாரு, அவர் கணக்கு சொல்றார். மத்திய அரசு தமிழகத்திற்கு எவ்வளவு ஒதுக்குகிறது என்று சொல்ல வந்தவர், 1 ரூபாய் கணக்கு சொல்ல வந்தவர் என்ன சொன்னாரு? 1 பைசா கொடுத்தா
26 ரூபாயை மத்திய அரசு நமக்கு திருப்பி தருகிறார். இவங்க கணக்கெல்லாம் பாருங்க. இந்த அதிமேதாவிகளை, இந்த புத்திசாலிகளை தான் இந்த நாட்டின் அமைச்சராக முதலமைச்சராகவும் இன்னைக்கு இருக்காங்க. இதை நினைக்கும் போது நமக்கு வேதனையாக இருக்கிறது. பெரியவர்கள், அம்மா அவர்களிடத்தில் ஏதேனும் சிறு குறைகள் நாம் பார்த்திருப்போமா? அம்மா அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்து இவரே ஒரு குறையை கண்டுபிடித்திருக்கிறார்களா? இதுதான் எங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு பாப்பீங்க, ஸ்டாலின் டிவியில பாப்பீங்க, சட்ட சபையே இருக்க பாத்துறீங்களா? சமப்பா இருக்க. எங்களுக்கு கூட ஆட்சி என்னடா, தேர்தலுக்கு முன்பு கருப்பா இருந்தாரு, தேர்தலுக்கு முன்பு எப்படி இப்படி கலர் மாறினாரு, சிறப்பா இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியம். சிறப்புன்னு சொன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலர் தான் சிறப்பு. சிறப்புன்னு சொன்னா எங்க அம்மாவோட கலர் தான் சிறப்பு. சாரியோட சிறப்பு தான் 3 கோடி மேக்கப். அவர் தலையை பாத்தீங்களா? தம்பி சொல்றாரு, அவங்க தலையில விக்கி வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், 75 வயது இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு எதுக்கு 3 கோடி மேக்கப், எதுக்கு விக்கு? நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். நாம நம்ம வீட்டுல எப்ப மேக்கப் போடுறோம்? அதுல ஆண்கள் யாரும் மேக்கப் போடுறது இல்லாம பெண்களுக்கு எப்ப மேக்கப் போடுறோம்? கல்யாணம்னா அந்த மணமகளுக்கு மேக்கப் போடும். நான் கூட சில கல்யாணத்துக்கு போவோம். அப்ப மேடையில மணமகளில் பார்க்க முடியாது. எங்க கேட்கும் போது பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க, ஒரு 1/2 மணி நேரத்துல மேக்கப் போட்டு வந்துருவாங்க சொல்லுவாங்க. நமக்கு மேக்கப்னா திருமண நாள் தான். ஆனா நம்ம முதலமைச்சருக்கு தினந்தே மேக்கப் தான். தினம் அந்த விக்க பார்க்கறதுக்கு இந்த மேக்கப் போடுறது 3 மணி நேரம் ஆகுது. நான் கேட்கிறேன், எங்களுக்குலாம் தலையில முடியல. இங்க இருக்கிற அப்போ அண்ணனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கருதல் முடியுது. ஏன்னா என்ன போன்ற ஒரு சில பேருக்கு முடியல. இது இயற்கை. வயது இருக்கும் போது முடி இருக்கும், வயதாத சிலருக்கு முடி போடுறதுங்கிறது இயற்கை. நாங்களாம் வழுக்கத்தான் எங்களோட வாழ்க்கையில் நாங்க வீதியில ஏறி வளர்றது இல்லையா? உனக்குன்னா 75 வயசுல மேக்கப் பண்ணிட்டோம். இப்படிப்பட்ட முதலமைச்சரை தான் இன்றைக்கு தமிழகம் பெற்றிருக்கிறது என்று நினைக்கின்ற போது நமக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது. எங்க அண்ணன் எடப்பாடியா இருக்குங்க, காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வீதியை இறங்கி நடப்பார். இன்றைக்கு நம்ம முதலமைச்சரால் ஒரு காத்தடிச்சுனா, ஒரு பேர் அடிச்சுன்னா தைரியமா ரோட்ல இறங்கி நடக்க முடியுமா? இல்ல ஒரு தூரம் போட்டுனா கூட வீதியை இறங்கி நடக்க முடியுமா? மேக்கப் குறைஞ்சிடும், திக்கும் காத்துல பறந்துடும். இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எளிமையான ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த அருமையின் எடப்பாடியார் ஒப்பற்ற முதல்வராக இருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒப்பனை முதல்வராக இருக்கிறார். பெரியவர்கள், இதுதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு போன TR பாலு அவர்கள் இந்த பம்பல் பகுதிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? ஒரு எம்பிக்கு 5 வருஷத்துல 25 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி என அரசு மூலமாக ஒதுக்கப்படுகிறது. அந்த 25 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய்க்கு இதுவரை அவர் செலவே செய்யல. அந்த 10 கோடி ரூபாய் வீணாக திரும்பவும் மத்திய அரசு கஜானாவிற்கு சென்றுள்ளது. இப்படிப்பட்டவர் தான் மீண்டும் இந்த பகுதிக்கு வந்து உங்களுக்கு வாக்குகளை கேட்க வரவிருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்கும் போது இதையெல்லாம் கேட்க வேண்டும். ஆட்சி வருவதற்கு முன்பு உடனடியாக ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். 30 மாதம் கழித்துதான் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த 30 மாதத்திற்கான 30,000 ரூபாயை இடத்தில் வைத்துவிட்டு நீங்கள் ஓட்டு கேட்க வாருங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பெரியவர்கள், பெண்கள், நீங்கள் இது போன்ற தைரியமாக பேசினால்தான் அடுத்த முறை பொய்யான வாக்குறுதிகளை யாரும் அளிக்க மாட்டார்கள்.
இன்றைக்கு இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அருமை எடப்பாடி அவர்கள் அதைத்தான் சொல்கிறார். இந்த அரசு இன்றைக்கு கடன் கால அரசாக இருக்கிறது. இந்த அரசு கடன் வாங்கித்தான் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னீர்கள்? ஆட்சியாளர்கள் இவ்வளவு கடன் வாங்கினார்கள், அவ்வளவு கடன் வாங்கினார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சொன்னவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதன்மை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி வெறும் செய்தித்தாள்களிலும் தனியார் தொலைக்காட்சிகளிலும் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செயலற்ற ஆட்சியாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. சொன்னதை நிறையவே அவர்கள் நிறைவேற்றவில்லை. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி. பெரியவர்களை உங்களுக்காக அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதியோர் பென்ஷன் வழங்கினார்கள், விதவை பென்ஷன் வழங்கினார்கள். அதில் பல முதியோர்களுக்கு இன்றைக்கு பென்ஷன் வராமல் இருக்கிறது, ரத்து செய்து விட்டார்கள். பல உதவி தாய்மார்களுக்கு அந்த பென்ஷனை ரத்து செய்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பு கொண்டால் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் ஒதுக்குவேன் என்று சொன்னார்கள். ஆனால் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருந்த பெரியவர்களுக்கெல்லாம் கூட அந்த 1000 ரூபாயை கொடுக்க முடியாத பிராணியற்ற அரசாங்கமாக இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்லி, வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.